ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து முழுக்க பிகினர்ஸ்க்காக தான் நான் எடுக்கிறேன். சுத்தமாக எனக்கு இங்கிலீஷே தெரியாது அப்படின்றவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசுவீங்க. ஓகே, டன். ஸோ இப்போ இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட் டே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, என்னிடம் இருக்குது, என்னிடம் கார் இருக்குது, என்னிடம் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்குது, என்னிடம் பைக் இருக்குது. ஸோ எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க, எனக்கு 2 தங்கைகள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு விஷயம் என்னிடம் இருக்குது, என்னிடம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு நீங்கள் எதோ இங்கிலீஷில் நீங்கள் பேசும்போது யாராவது உங்ககிட்ட கேட்டால், உனக்கு எத்தனை தங்கைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு 2 தங்கைகள் இருக்கிறார்கள் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அதை இங்கிலீஷில் நீங்கள் கன்வே பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஹாப்பினஸ் வரும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதனால தான் நான் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஐ அப்படின்னு போட்டு நான், என்னிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த வாக்கியங்கள் பாருங்களேன், என்னிடம் பைக் இருக்குது, என்னிடம் ஃபோன் இருக்குது, என்னிடம் காசு இருக்குது, எனக்கு 3 தங்கைகள் இருக்கிறார்கள், எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. ஸோ அந்த எனக்கு, என்னிடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஐ அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ அப்படின்னா நான், இல்லைனா எனக்கு, இல்லைனா என்னிடம் இப்படின்னு அர்த்தம் வரும். ஓகே, டன். ஸோ அதே சமயம் இந்த சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிறார்கள், இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை ஐ ஹேவ், இது சேர்க்கும் பொழுது ஐ ஹேவ் அப்படின்னா என்னிடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களிடம் ஐஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னிடம் இருக்குது, எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்களும் சொல்லுங்கள், எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோமா? இப்போது என்னிடம் பைக் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்க அப்படின்னா, என்னிடம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஐ யூஸ் பண்ணணும். ஓகே, என்னிடம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுக்கு ஆன்சர்ஸ் என்ன எழுதணும் அப்படின்னா, ஹேவ் யூஸ் பண்ணணும். அப்போது ஐ ஹேவ். என்னிடம் என்ன இருக்குது? பைக் இருக்குது. ஓகே, அப்போது ஐ ஹேவ் பைக். அவ்வளோதான், சிம்பிள், ஈஸியாக இருக்குல்ல? ஐ ஹேவ் பைக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னிடம் ஃபோன் இருக்குது அப்படின்றபோது, என்னிடம் அப்படின்றபோது நம்ம ஐ யூஸ் பண்ணியாச்சு. இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம ஹேவ் யூஸ் பண்ணியாச்சு. ஐ ஹேவ் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேவ் ஃபோன். ஓகே, ஐ ஹேவ் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன். ஓகே, ஐ ஹேவ் ஐஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னிடம் காசு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல ஐ ஹேவ் மணி அப்படின்னா என்னிடம் காசு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு 3 தங்கைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு அப்படின்ற போது ஐ, அடுத்து ஐ ஹேவ் 3 தங்கைகள் அப்படின்ற போது ஐ ஹேவ் 3 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹேவ் 3 சிஸ்டர், 3 தங்கைகள் அப்படின்னா 3 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? எனக்கு அப்படின்ற போது ஐ ஹேவ் ஒரு குழந்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஹேவ் அ குழந்தை அப்படின்றதுக்கு சைல்டு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்துட்டு ஐ ஹாவ் அ பேபின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அ டாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அ சன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழில் ஒரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் ஆக்கு பதிலாக ஆன்னு யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆனுடைய யூசேஜ் என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். த இது 3 எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இங்கே டச் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ ஐ ஹேவ் அ சைல்டு அப்படின்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னால் ஐ ஹேவ் அ டாட்டர் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா ஐ ஹேவ் அ சன் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, சரி. இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த வாக்கியத்தோட தொடக்கத்தில் எல்லாத்துலேயுமே ஐன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இங்கிலீஷில் எப்படி தமிழில் இலக்கணம் இருக்கோ அது மாதிரி ஆங்கிலத்திலையும் கிராமர் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிராமர் அப்படின்றதும் நீங்கள் பயப்பட வேண்டாம், அது ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மொழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த வாக்கியத்தோட தொடக்கத்தில் எல்லாம் ஐன்னு சேர்த்துருக்கோம் இல்லையா? அந்த ஐ அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐன்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி பேசப்பட்டிருக்கு,
எதை பற்றி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை வந்து ஒரு வாக்கியத்தில் யார் ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அதைத்தான் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இதில் நான் தான் அந்த செயலை செஞ்சிட்ருக்கேன். அப்போ இந்த நான் அப்படின்றதான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். அது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லிடுவோம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதோடைய தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த சப்ஜெக்ட் தான் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் தொடர்ந்து. ஸோ இதில் சப்ஜெக்ட் வந்து நம்ம இது வரைக்கும் மட்டும்தான் பார்த்தோம். ஐயை மட்டும்தான் வச்சு சென்டென்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னா வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஸோ இதை வந்து ரைமிங்காக சொல்லணும்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் அப்படின்னு சொல்லலாம். ஐனா தமிழ் அர்த்தம் நான், என்னிடம், எனக்கு, என்கிட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் ஐ யூஸ் பண்ணுவோம். அடுத்து வி அப்படின்னா நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் என்கிட்ட, என்னிடம், எங்ககிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுதுலாம் நம்ம வி வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து யூ அப்படின்னா நீ, நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீ, நீங்கள் அப்படின்னா சிங்குலராக வந்து சிங்குலர் அப்படின்னா ஒன்று மட்டும்தான் குறிக்கும், ப்ளூரல் அப்படின்னா நிறைய குறிக்கும். ஓகே, அப்போது சிங்குலராக வந்து சொல்லும் பொழுது நீ அப்படின்னு மட்டும் சொல்லும்போது, ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தரை மட்டும் கை காமிச்சு சொல்லும்போது நீ அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர்த்த கை காமிச்சு சொல்லும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்கேஸ் நீங்கள் அதை ரெஸ்பெக்டாக நீங்கன்னு சொல்கிற இடத்துலையும் நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்களேன், தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இதுக்கு இன்னொன்றும் சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு 10 பேர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள கை காமிச்சு தேன்னு சொல்லுவோம். அதே சமயம் ஒரு 10 பொருள், அது வந்து உயிரற்ற பொருள், ஒரு 10 சேர் இருக்குது அப்படின்னாலும் தே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, தமிழில் வந்து தே அப்படின்றதுக்கு தமிழில் அர்த்தம் என்ன அப்படின்னா ஒன்று அவர்கள், இன்னொன்று அவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஹி அப்படின்னா என்னென்னா அவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு பையனை குறிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அவன் அப்படின்றதுக்கு ஹி யூஸ் பண்ணுவோம். ஷி அப்படின்னா அவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ யூஸ் பண்ணுவோம். இட் அப்படின்னா அது அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான், நாங்கள், நாம், நீ, நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது, இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஸோ பொதுவாக வாக்கியத்தோட தொடக்கத்தில் சப்ஜெக்ட் அப்படின்னா இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை தாண்டி நம்ம ஏதாவது ஒரு நேம் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சுகன்யா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஷி அப்படின்னு சொல்கிற இடத்துல சுகன்யா அப்படின்னு சொல்லலாம். ஹி அப்படின்னு சொல்கிற இடத்துல விக்னேஷ் அப்படின்ற ஒரு பேரை வந்து சொல்லலாம். இப்போது இட் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு அனிமலோட நேமை சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி பேர் சொல்லலாம், ஏதோ ஒரு பிளேஸோட நேம் வந்து சொல்லலாம். ஏதாவது ஒரு எதெல்லாம் அது இதுன்னு நம்ம குறிப்பிடுறோமோ அந்த பெயர்கள் எல்லாமே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். இப்போ வி அப்படின்ற இடத்துல வந்து வி அப்படின்னா நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம், தே அப்படின்னா அவர்கள்னு சொல்கிறோம். ஸோ தே அப்படின்னா அவர்கள்னு சொல்கிற இடத்துல ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் திங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஐக்கு பக்கத்தில் ஹேவ் தான் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த சப்ஜெக்டை வந்து ரெண்டாக பிரித்து ஐ, வி, யூ, தே சிங்குலர் நேம்லாம் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும், ஐ, வி, ஹி, ஷி, இட்டு ப்ளூரல் நேம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத இதுக்கு அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே சமயம் உங்களுக்கு நீங்கள் வந்து சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாமல் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு சில வீடியோஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் Day 1லேருந்து 28 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அது ஓகேயாக இருக்குது, நான் டைம்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட்டையும் நான் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் இது போக இன்னும் சில ஆப்ஜெக்டிவ் வந்து இருக்குது. இந்த சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் நேராக அப்படியே ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த என்னிடம் இருக்குது அப்படின்ற மாதிரி என்னிடம் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே சமயம்
ஐக்கு மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களை மாதிரியே வந்து யாராவது இங்கிலீஷ் ஃப்ரெஷ்ஷாக நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உங்களை சார்ந்தவங்களுக்கு அனுப்புங்க. அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.